வணக்கங்க. நான் சிக்கன் குழம்பு செய்ய போகிறேன் இன்றைக்கி. அதுக்கு இஞ்சி பூண்டு உரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் உரித்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இஞ்சி பூண்டை போட்டு சின்ன ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு இது சட்டி அடுப்பை வச்சு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெயை ஊற்றிட்டு அந்த வெட்டி வச்ச பார்த்திங்களா வெங்காயம், அதை அந்த எண்ணெயில் போட்டுருங்க. நான் மறந்துட்டேன். அதான் இந்த சிக்கனை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அந்த வெங்காயம் பொன்னிறமாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த சிக்கன் அள்ளி அதில் போடுங்க. போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டு உப்பு போடுங்க. உப்பு போட்டு மூடி வைங்க. மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் வெந்துடும். தரங்க அந்த தண்ணியிலே கொஞ்சம் வெந்துருச்சா, அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டை போடுங்க. இஞ்சி பூண்டை போடுங்க. போட்டு அதையும் கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சு மூடி வைங்க. அந்த இஞ்சி பூண்டே வேகட்டும். இங்கே அந்த வெட்டி வச்சேன் பாருங்க, அதை நான் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி அந்த வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. அதான் முதல்ல போட மறந்துட்டேன்னு சொன்னோம்ல, அதுதான் இது. நீங்கள் முதலையே வதக்கி போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்க பாருங்கள். இஞ்சி பூண்டு அது நல்லா பிடிச்சி வெந்திருக்கு. அதில் இந்த வெங்காயத்தை போடுங்க. போட்டுட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது சூப்பராகவும் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் காலையில் செஞ்சேன், இல்லை காளி வீட்டில் குழம்பு சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டுட்டாங்க. இனி மத்தியானம் அந்த மட்டனை நான் கிரேவி மாதிரி செஞ்சு காட்டுறேன். சிக்கனை மல்லித்தூள் போடுங்க. மல்லித்தூள் 2 குழிக்கரண்டி போடுங்க. போட்டுட்டு சிக்கன் மசாலா ஒரு குழிக்கரண்டி போடுங்க. போட்டுட்டு வரமிளகாய் பொடி போடுங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க. இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ கொதிக்க பார்த்தீங்களா, மூடி வைங்க. இதெல்லாம் நல்லா வெந்துச்சு பாருங்கள். குழம்பு பார்க்குறக்கு எப்படி இருக்குது. ஒரு நாளைக்கு இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.